ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாம் காலையில் நான் வீடியோ போடுவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ வீரா சீரியல் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல கைஸ். ஒரே லவ் மூடா போயிட்டு இருக்கு வீரா சீரியல்ல. வீராக்கு உண்மை தெரிஞ்சது போதும் அடாடாடா ஒன்றும் சொல்ல முடியல ஐயா. ஒரே லவ் மூடா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நாடகம் கொஞ்சம் காமெடியா போயிட்டு இருக்கு, பாக்குறதுக்கே சிரிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன நடக்குது நம்ம ரிவ்யூ பார்த்தரலாமா? ஸோ வீராக்கு மாறன் மேல லவ் வந்துருச்சு இல்லையா? ஸோ கடலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் வீரா அங்க மயக்கம் போட்டுருவாங்க. உடனே அங்க நீ ஏன் இப்படி பண்ண, இதுல இதுல வேற எங்க அண்ணன் அடிக்கடி நானும் அண்ணனும் போட்ல வருவோம் அப்படின்னு சொல்லி டயலாக் வேற அப்படின்னு சொல்லி, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது கடல்லாம் பயம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் உனக்காக செய்வேன் மரா, நீ ஆசைப்பட்டது. அதாவது உன்னைய நான் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி வீரா சொல்லும்போது கண்ணும் அண்ணனும் அண்ணியும் நோக்கினால்ன்ற மாதிரி 2 பேரும் கண்ணாலேயே பாத்துக்கிறாங்க. ஒன்னும் சொல்லிக்கிற முடியல கைஸ். அடாடாட ஹிந்தி நாடகத்தையே தோத்தடிச்சிட மாட்டிருக்கு. லவ் மூடு அந்த மூடும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல வேற அவங்க அப்பா வேற நைட்டு தூங்கிட்டு இருப்பாரா. வீரா நினைச்சு போய் உமா கொடுக்க போய் நல்லா அடி ராமச்சந்திரன் நல்லா அடி வாங்குவார். ராமச்சந்திரன் நல்லா ஜாலியா தான் நடிக்கிறாரு, செமையா இருக்குது. நாடகம் ஒரு கலகலப்பா போயிட்டு இருக்கு. சண்டை பிரச்சனை இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலகலப்பு ஒரு குதூகலமா எடுக்கும்போது ஜாலியா இருக்கு, பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்குது. நல்லா போட்டு அடி மொத்துறாங்க. யாரு இந்த சைடு வள்ளி ராமச்சந்திரன், அந்த சைடு வேலைக்காரங்க 2 பேரும் யாருன்னு தெரியல, போட்டு அடி சும்மா அப்பா நான் தான்ப்பான்னு மாறன் கத்திக்கிட்டே இருக்கு. இந்த சினிமால எல்லாம் லவ்வரை நினைச்சு போய் உமா கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி போய் உமா கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவரை காப்பாத்தணும் கர்த்தருன்ற மாதிரி மாறன் நல்லா சிக்கிக்கிட்டாரு அவங்க அப்பாட்ட. போட்டு சும்மா அடி வெளுக்குறாங்க எல்லாம். ஐயையோ டேய் நான் மாறந்தா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாப்புல போறவுக்குள்ள. உடனே நம்ம வீரா வந்துடுறாங்க. வீரா மாமா அது மாறந்தான் மாமா அப்படின்னு சொன்னேன். குடும்பமாயா நீங்களா, குடும்பத்தோட சேர்ந்து கும்மிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு வீரா சீரியல். சரி, ஓகே டன். அப்புறம் இனி என்னமோ இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வீராவாமா கைஸ். போன வாரம் இதயத்தை போட்டு அறுத்தாங்க இல்லையா, இந்த வாரம் வீரா சீரியல் போட்டிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமச்சந்திரனையும் அவங்க காவேரியா, ராமச்சந்திரனோட ஒய்ஃப் பேர் காவேரி தானே, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இனிமேல் அவங்கள சின்ன வயசா காமிக்கிறதுனால முடியாது சரியா? அதனால நம்ம வீராவையும் மாறனையும் ராமச்சந்திரனாவும் காவேரியாவும் காமிக்கிறாங்க. அதாவது 80s லவ்க்கே நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இந்த ஒரு படத்துல சார்லி சொல்லுவாள்ல, நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போறேன், ஜிம்பாரே ஜிம்பாரே ஜிபக்கு ஜிபா அப்படின்ற மாதிரி நம்மளை 80s பருவத்துக்கே கூட்டிட்டு போறாங்க வீரா சீரியல்ல. சண்டே ஸ்பெஷல். ஸோ சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த தடவை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். நல்லா ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் லவ் தானே இவங்க நடிக்கிறாங்க, வீராவும் மாறனும். காவேரியும் நம்ம ராமச்சந்திரன் சார் லவ் பண்ணதை தானே இவங்க நடிக்கிறாங்க. அதனால செமையா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், காமெடியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சண்டே இன்னைக்கு என்ன, வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். வீரா சண்டே ஸ்பெஷல் கலக்கலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு உமா கொடுத்துருவான்ல, உமா கொடுத்த உடனே சாரி சொல்றக்கா அவங்க அப்பா நின்றுட்டு இருப்பான், போய் அப்பயும் உமா கொடுத்துட்டு வந்துருவான். சரியா? உமா கொடுத்துட்டு சாரி நைனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாப்புல. இவனுக்கு என்னதான் ஆச்சு, மாறனுக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு லவ் கருமாந்திரம்லாம் ஒண்ணுமே வராதுடா, உனக்கெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப தெரியுமாக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே வள்ளி ஏய் உங்க அப்பாவை நீ என்னடா நினைச்ச, அவர் அந்த காலத்து 80s லவ்டா, காதல் மன்னன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு உடனே வீரா கேக்குறாங்க, வள்ளிமா சொல்லுங்க அவங்க காதல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன இடத்தா
அந்த ஒரு எடுத்துக்காட்டா வருது. சரியா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணதெல்லாம் காமிக்க போறாங்க. இப்பதான் நாடகம் அதான் நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. அவங்க லவ்வெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறது, அவங்க குடும்ப வாழ்க்கைய காமிக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரே மாரி ஜவுளி கடை, வீடு, பிரச்சனை, ஆக்சிடென்ட் கேஸு, ஜவுளி கடை, வீடு, பிரச்சனை, ஆக்சிடென்ட் கேஸு. சரியா? வந்தா போனா ரிப்பீட்டு, வந்தா போனா ரிப்பீட்டுன்னு காமிச்சதையே காமிச்சு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் நாடகம் வந்து அவங்க லவ்வ காமிக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த நாடகத்திலேயே நான் சொல்லிடுறேன். இதயம் சீரியல் முடிய போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் அண்ணா சீரியல் நான் ரிவ்யூ போடுறேன் கைஸ். அண்ணா சீரியல் நான் இன்னும் நைட்டு பார்க்கல. இப்போ பகல்ல தான் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அண்ணா சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாம். அது ரத்னாவோட நடிப்பு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஒரு வீரியமா இருந்துச்சு. அந்த டைலாக் பேசுவாங்க இல்லையா? நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா அண்ணா சீரியல் ரிவ்யூ நான் கண்டிப்பா போடுவேன். ஒரு 1 மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க கைஸ். ஓகேவா? நான் வீராவை போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அண்ணா போட்டுக்கலாம் தான் நான் வீராவை முதல்ல போட்டேன். சரி அதுக்கப்புறம் அண்ணா போட்டுக்கலாம் அப்படின்னு. 2 மணிக்கு நீ இதயம் சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்புறம் இந்த தமிழ்னு ஒரு நாடகம் ஆட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாடகம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இல்லை எந்த சீரியல் முடிய போகுது ஒரு இதயம் சீரியல் முடிஞ்சது அந்த இடத்துல தான் தமிழ் நாடகம் வரப்போகுதான்னு தெரியல. நல்லா இருந்தது. அந்த தமிழ் நாடகம்னு சொல்லி ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க இல்லையா புது சீரியலுக்கு அது நல்லா இருக்கும்.